இன்றைக்கு பார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. தேவன் ஏன் பெருமைப்படுத்த வேண்டும்? எல்லாருக்கும் ஒருத்தவங்களை பெருமையா பேசணும்னா ரொம்ப என்ன பண்ணோம், பிடிக்கும். அப்படியே நல்லா தூக்கி அப்படியே உயர்த்தி பேசினா அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுவாங்க. புகழ்ச்சியில் விழாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. புகழ்ச்சியில் விழாமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. அல்லேலூயா. ஆமாம், இந்த புகழ் மோசமானது. தலைவர்கள், ராஜாக்கள், வசதி படைத்தவர் நிறைய பேர் விழுந்து போன காரணம் என்னென்னா புகழ்ச்சி. சில பேர் அவங்கள பற்றி அவங்களே பெருமையாக என்ன பண்ணிக்கிடுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. சில பேர் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தோன்னா அவங்க பிள்ளைங்களை பற்றி புகழ்ந்து என்ன பண்ணிடுவாங்க, புகழ்ந்து தள்ளுவாங்க. இல்லை அவங்க பிஸ்னஸை பற்றி புகழ்ந்து தள்ளுவாங்க. அப்படி சில பேர் புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க, பெருமையாக பேசுவாங்க. வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, தன்னைத்தான் புகழுகிறவன். ஆமாம், அவங்களே நான் இவ்வளோ திறமை, நான் யார் தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டேன்னா அவங்க என்னவா இருக்க முடியாது, உத்தமனா இருக்க முடியாது. அடையாளமே வேறு எதுவும் தேவையில்லை. தன்னை ஒருவன் ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிறான்னா தெளிவாக புரிஞ்சுக்கலாம், அவன் எப்படி உத்தமனா இருக்க முடியாது, உத்தமனா இருக்க மாட்டான். அது நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். ஆனால் தேவன் ஒரு மனிதனை பெருமைப்படுத்த விரும்பினால் அவன் நிச்சயமா உத்தமனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாரு தேவன் யாரை ஒருத்தனை புகழ்ந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை புகழ்ந்து சொன்னார்? தாவீதா. சும்மா அப்படி சொல்றது என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு கேட்டு தாவீது சொன்ன. அப்புறம் வேற மோசே என்ன சொன்னார்? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்புறம் வேற யார சொன்னார்? யோபு என்ன சொன்னார்? உத்தமன், சன்மார்க்கன், நோவா நீதிமான். இப்படி ஒரு சில ஆட்களை தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, புகழ்ந்து பேசியிருக்கிறார், பெருமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாரையும் அவர் என்ன பண்ணல, பெருமைப்படுத்தலை. அப்போ தேவன் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும், தேவன் நம்மை புகழ வேண்டும், அல்லது தேவன் நம்மை மேன்மையான ஸ்தானத்தில் மேன்மையான இடத்துல வைக்கணும் அப்படின்னா நாம் மேன்மைக்குரியவர்களாக நடக்கணும். அல்லேலூயா. இப்போ இங்கே வாசிக்கலாம் 2:12. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆமா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமுக்கு இந்த வாக்கை கொடுக்கும்போது ஆபிரகாமுடைய சூழ்நிலை என்ன? அன்று இருந்த சூழ்நிலை, அவர் குடும்பத்தை விட்டு பிரிகிறார், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வராரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அன்னைய காலங்களில் குடும்பமா வாழ்ந்தாங்க. எத்தனை குடும்பங்கள் அவங்க தலைமுறையில கூடி இருக்கிறாங்க, அதுதான் அவருடைய பலம். ஒரு குடும்பத்தில் 50 குடும்பம் 50 ஃபேமிலி இருக்கு அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்பத்தில் 50 குடும்பம், 100 குடும்பம், 125 குடும்பம், 200 குடும்பம் அப்படிலாம் இருப்பாங்க. அவர்களுடைய குடும்பம் எவ்வளவு பெரியதோ அந்த குடும்பம் தான் அவங்களுக்கு என்னது, பலம். நான் கண் கூட பார்த்தது பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. அப்போ நாங்கள் அங்கே வாடகை இருந்தோம். அவங்க வீட்டில் அவங்க தாத்தா அவர் தான் ஒரு பிளம்பிங் கான்ட்ராக்ட் எடுப்பார். அவர் கான்ட்ராக்ட் எடுத்தார்னா அவங்களுடைய பையன், அவருக்கு 4 பையனும் 5 பையனும், பொண்ணு 3 4 எல்லா பிள்ளைகளுடைய அந்த பசங்கள்லாம் ஒன்றா இருக்காங்க, அந்த பெண் பிள்ளைகளும் ஒன்றா தான் இருக்காங்க. எல்லாம் ஒரே காம்பவுண்ட், நல்ல பெரிய காம்பவுண்டு. இப்போ அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அவர் கான்ட்ராக்ட் எடுத்தாருன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுப்பார். இன்றைக்கி பிளம்பிங் அவ்வளோவா பெரிய இதெல்லாம் சொல்ல முடியல, இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறாங்க. அன்னைக்கு பிளம்பிங் கான்ட்ராக்ட்னு ஒரு பெரிய விஷயம், அன்னைக்கு ஒரு பெரிய தொழில் அது. அவர் ஒரு ஆள் போடான்னு அவர் ஒரு டவுசர் தான் போட்டுருப்பார், ஒரு சட்டை ஒன்று போட்டிருப்பார். சில நேரம் அது கூட போடாமல் சுற்றுவார்.
ஆனால் அந்த ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலி கிட்ட யாருமே வச்சுக்க மாட்டாங்க. ஒரு ஆளை திட்டவும் மாட்டாங்க, தப்பே பண்ணாலும் அடிக்கவும் மாட்டாங்க, திட்டமான கேட்க மாட்டாங்க. கேட்டால் மொத்த குடும்பம் வெளியே வந்துடும். எப்பறம் ஒருத்தர் பேசிட்டே இருக்கு, 2 பேர் வந்து அடிப்பானுங்க, டமால்னு அடிப்பானுங்க. அதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் மனோகர்னு சொல்லி, அவன் எனக்கு நல்லா ஃபிட்டு பாரு, நல்ல பழக்கம். எதுக்குன்னா நாளைக்கு எதாவது ஆத்திர அவசரத்து என்ன பண்ணுவாங்க, உதவாங்களேன்ட்டு. அந்த ஃபேமிலி உடையவே இல்லை. நான் கண் கூட பார்க்க வரலையும் அவங்க யாரும் பிரிஞ்சு போகவே இல்லை. அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அங்கே ஒரு டிவி இருக்குது. இப்போ இன்றைக்கி டிவிலாம் பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி அன்னைக்கு டிவி பெரிய விஷயம். இந்த பண்டிகை நாட்களில் படம் போட்டாங்கன்னா விடிய ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு கும்பல் உட்காரம் எழுஞ்சி போவோம். குடும்பத்துக்கே சாப்பாடு நடக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ டெய்லி ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி அவங்க வீட்டில் என்ன பண்ணோம், அந்த பண்டிகை நாள் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த ஆயுத பூஜை பொங்கல் டைம்லலாம், தீபாவளி டைமில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்ன பண்ண மாட்டானுங்க, எல்லாம் வேலைக்கு போக முடியாது, எல்லாம் ஒன்றா இருக்கும். ஒரு பெரிய விருந்தே நடக்கும். அப்போ ஊரே பயப்படுற அளவுக்கு இருக்கிற ஒரு குடும்பம் அது. இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, கண்கூடா ஒரு சின்ன ஒரு 7-8 குடும்பம், ஒரு 20 குடும்பம் வச்சுக்கலாமே, அவங்க இருக்கும்போது ஊர் பயப்படுது இல்லை. அப்போ அன்னைக்கு பெரிய குடும்பமாக இருப்பது அவ்வளோ பலமாக இருந்துச்சு. இன்னைக்கு கல்யாணம் பண்ண உடனே பிரிச்சின்னு போயிடணும். கல்யாணம் பண்ண பண்ணிடணும், உடனே என்ன பண்ணிடணும், சத்தமே வரல. உடனே கூட்டு குடும்பம் நல்லது, கொஞ்சம் நிதானம் வேணும். நிறைய பலம் இருக்குது, அதில் நிறைய நல்லது இருக்குது. உடச்சிட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பெட்டராக தெரியும். பட் பிரச்சனைன்னு வரும்போது தான் அன்னைக்கு தான் ஐயோ கூட ஒரு 2 பேர் தான் நல்லா இருக்குமே, ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குமே அன்னைக்கு தான் தோணும். அது வரலையும் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய மேன்மை தெரியாது. சில கூட வாழவே முடியாதுன்னு வச்சுங்க, அவங்கள விட்டுருங்க. சொல்கிறேன், சில பேர் அனுசரிக்க முடியும், ஜெயிக்க முடியும், கொஞ்சம் பொறுமை இருந்தா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு கல்யாணமா நாளைக்கு பிச்சிரு, உடனே பிச்சிடுறோம். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் பழகாதீங்க. கூட்டு குடும்பம் ரொம்ப நல்லது. அது ரொம்ப ஐக்கியம் இருக்குது. வீட்டுக்கார் மனைவி எதுவும் சொல்லிடக்கூடாது, கணவன் எதுவும் சொல்லிடக்கூடாது. யாருக்கிட்டையும் எந்த வார்த்தையும் இல்லாமல் வாங்கணுமா? எப்படி, எங்கே போய் வாங்குவேன், எந்த ஊரில் வாழ்ந்துருவேன்? யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, யாரும் ஒன்றும் கேட்டக்கூடாது. அசிங்கமாக போச்சான், என்ன ஆயிடுச்சா, வெக்கமாக போச்சு, அசிங்கமாக போச்சு, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர முடியாது. அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் ஐயோ யாருமே இல்லையே, எங்களுக்கு யாரும் இல்லையே, பார்த்துக்க தேரல, அன்னைக்கு தான் வலி தெரியும் உனக்கு. அது வலி என்ன பண்ணாது, தெரியாது. இணைந்து வாழுங்கள், அனுசரித்து வாழுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, புரிந்து வாழுங்க. 3 வேளை சோறு எல்லாமே சாப்பிடுது. எல்லாமே என்னது, ஆடு மாடு எல்லாத்துக்கும் 3 வேளை சாப்பாடு சாப்பிடுது. எங்கேயா ஒரு இடத்துல படுத்துட்டு அப்படியே அசைப்பட்டு படுத்துக்குது. அது மாதிரி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. குடும்பம் என்பது 4 பிரச்சனைகளை சகிக்கணும், 4 சூழ்நிலைகளை புரிந்து நிதானப்பட்டு வாழணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் சத்தம் வராது இதுக்கெல்லாம், நம்மள தான் சொல்றாரு, யாரும் சொல்லிக் கொடுக்கல. இதுதான் நிதர்சனம். ஹல்லேலூயா. கணவன் மனைவி இணைந்து வாழாததும், குடும்பத்தோட ஒட்டி வாழாததும் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. உட்காந்து யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவி புரிந்து வாழாத குடும்பமும், கணவன் மனைவியும் குடும்பத்தோடு ஒட்டி வாழாத, உறவுகளோடு அனுசரித்து பொறுமையாக இருந்து வாழாததும் அவங்க வாழ்க்கையில் மேன்மையான ஸ்தானத்தை பார்க்க முடியாது. நான் சொல்கிறது நீங்கள் தீர்க்கதரிசனமாக எடுத்துக்கலாம், அறிவுரையாக எடுத்துக்கலாம், எப்படியோ எடுத்துக்கலாம். இதுதான் நிதர்சனம். எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, எந்த உறவில் பிரச்சனை இல்லை. இல்லாமல் இருக்கா சொல்லுங்க, இல்லாமல் இருக்கா? எங்கேயும் கிடையாது. அப்படியே தொட்டாசி நீங்கள் மாதிரி அப்படியே ஒட்டாமல் இதாமல் இருந்ததுன்னா அப்படியே நடுத்தரில் தனியாக வந்து நிற்கணும், யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. உன் குடும்பத்தில் உன் கணவன் மனைவி பிள்ளைகளோட இணைந்து வாழ முடியாத ஆளு, உன் கூட இருக்க உறவுகளோட பொறுத்து அனுசரித்து வாழ முடியாத ஆளு இந்த உலகத்தை நீ வாழவே முடியாது. எங்கே போனாலும் சுடு தண்ணி தான் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டாண்ட ஒரு அம்மா இருக்குது, சுடு தண்ணி. அந்த அம்மாவுக்கு பேர் என்னது, என்னவா, சுடு தண்ணியா? அது பேசும் பாருங்க பேச்சு, எம்மா கேட்கவே முடியாது. எதுக்கு தான் பேசுனே தெரியாது, பேர் வச்சுட்டாங்க சுடு தண்ணி. பொறுக்கணும், கொஞ்சம் நிதானப்படணும். பொறுமையாக இல்லாமல் எங்கேயும் வேலை செய்ய முடியாது. அது கம்பெனியாக இருக்கட்டும், பட நீ இல்லைன்னா 1008 கம்பெனினா போயிட வேண்டியது தான். புரியுதா? தொழில் எல்லா பிஸ்னஸ் என்ன பொறாமப்படுறாங்க. நான் யார் தெரியுமான்னு
போயிட வேண்டியது தான். பிஸ்னஸும் பண்ண முடியாது, வேலையும் செய்ய முடியாது, உறவுலையும் இருக்க முடியாது, குடும்பமும் இருக்காது. நம்ம தனியாக தான் நிற்போம். அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாம் தனிப்பட்ட விதத்தில் பிரிந்து வர வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு விருப்பம் இல்லை. தேவன் சொல்லிட்டார், நீ உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு பிரிந்து வா. நிறைய பேர் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணி நிறைய குடும்பத்தை உடச்சி விட்டுறது. அப்படி கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, உன் குடும்பத்தை ரட்சிக்கப்பட வேண்டாமா? உன் உறவு ரட்சிக்கப்பட வேணாவா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே அது ஒட்டாது, ஏற்கனவே குடும்பத்தோட என்ன பண்ண மாட்டாங்க, ஒட்ட மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டோம்னா ஐயோ நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஐயோ நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள் இப்படி பந்தா பண்ணிய அது நம்மளுக்கு ஏற்கனவே இருந்த அந்த உறவு கூட இருக்காது. அல்லேலூயா. உன்னுடைய தெய்வீக அன்புல, உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற மாற்றத்தில் உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணும். இதுதான் உண்மையான ரட்சிப்பு. நீ ரொம்ப அப்படியே இன்னும் வானத்துல இருந்து தேவதூதர் மாதிரி பண்ணீங்கன்னா எவனும் ஒன்று கிட்ட கூட சேர்க்க மாட்டான். யாரும் தேவதூதர் மாதிரி வாழ முடியாதுங்க. இந்த பூமியில் எல்லாரோட இணைந்தா வாழணும். ஒருத்தர் விவசாயம் பண்ணா அவன் யார் விவசாயம் பண்ண தெரியுமா? தெரியாது. சாப்பிட்டு தானே ஆகணும். இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோமே யார் நெஞ்சான்னு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனால் வாழணும்ல. ஆனால் எப்படி வாழணும், எப்படி புரிந்து அறிந்து நிதானப்பட்டு வாழணுங்கிறத கற்றுக்கணும். அல்லேலூயா. இந்த பூமியிலே தான், இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில தான் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். நாம் இந்த மனிதர்கள் மத்தியில தான் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயித்து காமிக்கணும். அதுதான் டாஸ்க்கு, அதுதான் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற லக்கு. அதுதான். அல்லேலூயா. ஆமாம், ஒன்று போனால் அப்படியே போயிடுறது, இல்லைன்னா ஒரேடியாக இப்படி போயிடுறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில் அன்னைக்கு பெரிய குடும்பம் தான். அதை உடைச்சிட்டு வரும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் காயப்பட்டாங்க. சொல்லியிருப்பாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்ட, குடும்பத்தை உடைச்சிட்டான் பாவி. யாரை சொல்லியிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்களா? ஒரு பெரிய குடும்பம் தானே, அவங்க தலைமுறைலாம் இருக்க சொல்லியிருப்பாங்க, குடும்பத்தை உடைச்சிட்டான் பாவி, வீணான பழிகள், இவன் நல்லா இருப்பானான்னு தெரியலையே, இவன் வெளியே போறானே, நீ எப்படா எங்களை விட்டு போய் நல்லா இருந்துருவே அப்படின்னு தூஷணங்கள் நிறைய வந்திருக்கலாம். நிறைய மோசமான காரியங்கள் நடந்திருக்கலாம். அவன் மனது, அந்த ஆபிரகாம் அவருடைய மனது மிகவும் வேதனைப்பட்டிருக்கும், மிகவும் காயப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு ஆபிரகாம், நான் போன வாரம் பேசினது தான், ஆபிரகாம் நான் உன்னை சின்னபடியாக வைக்க மாட்டேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தூஷிக்கிற காரியம் எல்லாம் மாறி உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரிக்காத வரையிலையும் நம்ம எங்கேயும் பிச்சுட்டு போகக்கூடாது. அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். கர்த்தர் பிரிக்காத வரையிலையும் நம்ம போகவே கூடாது. அதுதான் ஒரு உண்மையான ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் திடீர்னு தரிசனம் கொடுத்துரு. இப்பெல்லாம் அப்படி நடக்குதில்ல. அன்னைக்கு காலத்தில் ரொம்ப நடக்கும் இந்த வேடிக்கைலாம். திடீர்னு பார்த்தா சபையில் இருப்பார், ஏதோ ஒரு அவர் மைண்டில் என்னென்னோ ஓடிட்டு திடீர்னு சபை, கர்த்தர் அந்த சபையை காமிச்சார், இந்த ஊரை காமிச்சாரு போயிடும். அது கேட்டால் கர்த்தர் அவங்களுக்கு தனியாக காமிச்சாரா? அது என்ன காமிக்கிறாருன்னு தெரியல, எங்களுக்கெல்லாம் காமிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஒரே சபையில் 17 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே தான் மினிஸ்ட்ரி தான். அந்த 17 வருஷத்தில் 16 வருஷம் ஊழியம். அல்லேலூயா. பகுதி நேரமாகவே அங்கே ஊழியம் செஞ்சுருக்கேன். நல்லா கவனிங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மை பிரிக்காத வரையிலையும் திருச்சபையோ இல்லை குடும்பத்தையோ இல்லை உறவுகளையோ கட் பண்ணிட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் விசுவாச வாழ்க்கையில் ஸ்திரமுள்ளவங்களா இருப்பீங்கன்னு சொன்னால் தேவன் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த நல்லவராக இருப்பார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை பேரெல்லாம் கெட்டு போய் அசிங்கமாக போய் தலைகுனிவோடு கூட வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் இயேசுவை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் தலைகுனிய விடுகிறதில்லை. அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாம் அவர் சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப. அதுக்கு முன்னாடி சொன்னார் பாருங்களேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னா பிளஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் உன்னை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி அப்புறம் கண்டினியூ பண்றாரு பாருங்களேன். ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னா கண்டினியூவேஷன், ஒரு தொடரியை அங்கே பார்க்க முடியுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, ஆபிரகாமை தேவன் நிச்சயமாகவே அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:34 24:34.
நல்ல சத்தமா வாசிமா. அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். போதும். இங்கே பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அவனை கூப்பிட்டு ஆபிரகாம் சொல்றாரு, என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வாப்பா, ஆனா என் உறவுல தான் இருக்கணும், நீ பத்திரம் போய் பார்த்துட்டு வா, என் இனத்தார் தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. போறாரு. போன இடத்துல ரெபேக்காளை எலியேசர் சந்திக்கிறார். யாருங்க எலியேசர்? யாரு தம்பிங்களா? யாருப்பா எலியேசர்? யாருப்பா? சத்தியமா உங்களுக்கு தெரியாதா? யூத் இன்னைக்கு இருக்கணும். முடிஞ்ச உடனே அந்த 10 சாப்டர்ல இன்னைக்கு கொஸ்டின் இருக்கும். யூத் கம்பல்சரி இருக்கணும், யாரும் போகக்கூடாது. யூத் கம்பல்சரி உட்காரணும். கவனிங்க. அப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் போயிட்டு ரெபேக்கால மீட் பண்றாரு. மீட்டுட்டு போயிட்டு அவங்க உறவு ஆபிரகாம் சொந்தக்காரன் சொல்றாரு, ஆபிரகாம் செல்வ சீமானா இருக்கிறான். அல்லேலூயா. எப்படி வாழ்ந்துருவான்னு நினைச்சிருப்பாங்க, எப்படி நல்லா இருந்துருவேன்னு நினைச்சிருப்பாங்க. அங்க போய் சொல்றான், என் எஜமானாகிய ஆபிரகாம் செல்வ சீமானா இருக்கிறான். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். செல்வ சீமானா இருக்கிறார். என்ன இருக்கு? ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், பொன், வெள்ளி எல்லாம் நிறைஞ்சு, வேலைக்காரிகள் எல்லாரும், வேலைக்காரர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அது ஏன் அங்க அது அழுத்தி சொல்றாருன்னா, அவங்க நினைச்சிருப்பாங்க, போயிட்டு நீ எப்படி நல்லா இருந்துட்டு போற. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்பி தேவனுடைய வார்த்தை பின்பற்றி வந்த ஒருவர்களும் கெட்டு போனதே இல்லை, கெட்டு போக மாட்டார்கள். அவர்களுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தி அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவனை நம்பி வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை, நீங்கள் உண்மையாக இருந்தால். அதான ரொம்ப முக்கியம் இல்ல? ஆபிரகாம் தேவனுக்கு உண்மையா இருந்தார். ஆபிரகாமுடைய கடவுள் யாரு அப்படின்னு அவங்க அப்பா கேட்கிறார். கடவுள் சொன்னாருன்னு சொன்னியே, உன் கடவுள் பேர் என்னப்பா? தெரியாது. தெரியுமா? ஆபிரகாம் சொன்னார நான் யாருன்னு தெரியல. நோவாவுக்கு தெரியுமா? அவங்க என்ன தலைமுறை சொல்லியிருப்பாங்க. ஆபிரகாமுக்கு என்ன தெரியும்? ஆபிரகாம் கல்தேயர் வம்சம். ஆதாமுடைய இந்த கணக்குல வரல, பின்வழியா வராரு, வேற உறவுல வராரு. யோசிச்சு பாருங்க. கடவுள் என்ன? உன் கடவுள் பேர் என்னப்பா? தெரியல. உங்ககிட்ட யாருப்பா பேசுனா? தெரியல. எந்த கடவுள்பா போ சொன்னா? தெரியாது. முதல்ல கடவுள் தன் பெயரோடு வெளிப்பட்டது யாருக்குன்னா, யாருக்கு வெளிப்பட்டார்? மோசேக்கு மட்டும் தான் சொல்றாரு, நான் யெகோவா என்கிற நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வெளிப்படுகிறேன். யெகோவா, யாவே, எபிரேய பதத்துல யாவே. யாவே என்றால் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். முன்னாடியே நான் தான் இருந்தேன், இனியே நான் தான் இருக்க போறேன், இப்பொழுது நான் இருக்கிறேன். அதுதான் சொல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற வந்த சொன்னாருன்னு போய் சொல்லுங்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வேர்டே என்னடா ஏன் அப்படி சொன்னாரு ஒரு கேள்வி இருக்கும்ல. இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் அனுப்பினாரு, போய் சொல்லு அப்படின்னா பெயரே சொல்லல. முதல் முறையா மோசேக்கு தான் பெயரோடு கூட பேசுகிறார். அப்படி யோசிச்சு பாருங்களேன். அவங்க அப்பா வீட்டில் ஆபிரகாமுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது. எந்த கடவுள்டா? ஏன்னா அவங்க வேலையே சிலைகளை செய்து அதுக்கு ஒரு பேரை வச்சு வியாபாரம் பண்றது. யாருக்கு? ஆபிரகாம் தகப்பனுக்கு. இவங்களால தெய்வங்களுடைய பெயர் அவங்க அப்பா மூலமா பெருகிட்டே போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல தெய்வத்தின் பெயர் என்ன தெரியவில்லை. அல்லேலூயா. பெயர் தெரியாத தெய்வத்தை அவருடைய வார்த்தை நம்பி தேடி வந்து, ஓ மகா பெரிய புருஷனாய் மாறினாரே, செல்வ சீமானாய் மாறினாரே. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். அதுதான் விசுவாசம். பேரு தெரியாத கடவுளை ஏத்துக்கிட்டியப்பா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது, தேவன் அவரை செல்வ சீமானா மாற்றி, அவரு போயிட்டு, நம்ம ஊர்ல டவுரி எங்க போய் வாங்குறோம்? பெண்ணு வீட்டில் வாங்குறோம்ல, அப்படிதானே? டவுரி வாங்கலன்னா வாங்கலன்னா கூட கொடுத்துட்றோம், அப்படித்தானே? ஏதோ நல்லபடியாக வச்சுக்காம படுப்பாரானு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு இவர் எலியேசர் போயிட்டு பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் நகையெல்லாம் போட்டு கூட்டிட்டு போறார். அல்லேலூயா. என் ஆபிரகாம் தரித்திரன் அல்ல, செல்வ சீமான். கர்த்தர் அவருடைய பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அவரை மட்டும்தான் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? பார்க்கலாமே. நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம்.
அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க அபிமெலேக் என்கிற ராஜாவும் அவனோட சேனாதிபதியும் கூட இருக்க நண்பர்கள்லாம் வராங்க. யாரை பார்க்க வராங்கன்னா ஈசாக்கு பார்க்க வராங்க. எதுக்கு ஈசாக்கை பார்க்க வந்தாங்க? ஈசாக்கு துறவையை வெட்டி இருந்தான். ஃபர்ஸ்ட் ஒரு துறவை வெட்டினா, ஏசக்கு அப்புறம் சித்தனா துறவு வெட்டினான். இது யாருடைய? ஆபிரகாம் காலத்துல அந்த துறவுகள்லாம் மூடப்பட்டிருந்தது. நல்ல தண்ணி இருந்ததை சத்துருக்கள் மூடிட்டாங்க உபயோகத்துக்கு இல்லாம. ஆனா ஈசாக்கு அந்த வறட்சியான காலத்துல கர்த்தர் சொன்னனால, நீ போய் விதை நான் அதை பிளஸ் பண்றேன்னு சொன்னது போயிட்டு துறவை தோண்டும் போது தண்ணி வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறவன் சொல்றான், அபிமெலேக் சொல்றான், இது எங்களுது, கொடுத்துட்டான். ரெண்டாவது ஒன்று வெட்டுறான், சித்தனா, இதுவும் எங்களுது, கொடுத்துட்டான். மூணாவது வெட்டும் போது கேட்கறதுக்கு என்ன இல்லை, கேட்கறதுக்கு முடியல. மூன்றாவது வெட்டின துறவுதான் ரெகோபோத். ரெகோபோத் என்றால் கர்த்தர் நான் இருக்கிற தேசத்திலே பலுகி பெருக பண்ணினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். கண் எதிரில் இவன் தோன்ற துறவெல்லாம் தண்ணி வருதுன்னு சொல்லி அந்த அபிமெலேக்கும் அவனும் பொறாமைப்பட்டு எரிச்சல் அடைந்தார்கள். மீண்டும் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. பயம் அங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பயம் வந்துட்டு நேரா போயிட்டு சமாதானம் பேச போறாங்க. என்ன பண்றாங்க? ஈசாக்கு கிட்ட போய் சமாதானம் பேச போறாங்க. இது மாதிரி நீ நம்ம சமாதானமாயிடலாம். ஏன்? நீ கர்த்தர் உன் கூட இருக்கிறார். படிங்க, அடுத்த வசனத்தை படிங்களேன். ஏன் நம்ம சமாதானமாகணும்? படிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இந்த ஈசாக்க அப்படி விரட்டினானுங்க. அவன் கேட்குறான், நீங்க தான் என்னை விரட்டிட்டீங்கல்ல, ஏன் என்னை தேடி வரீங்க? ஏன் என்கிட்ட வரீங்க? இல்ல கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உம்மோடு கூட இருக்கிறாரா? நாங்கள் கண்ணால பார்த்தோம். ஹல்லேலூயா. உங்களை நஷ்டப்படுத்தினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள், உங்கள் சத்துருக்கள், அவர்கள் கண் காண கர்த்தர் உங்களை உயர்த்துறத பெருமைப்படுத்துறத காண வைப்பார். ஹல்லேலூயா. உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை நஷ்டப்படுத்தி உங்கள் மேல் பொறாமை கொண்டு நின்றவர்கள் எல்லாரும் ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க பாருங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் தைரியமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்காக நிற்கணும். ஈசாக்கோடு கர்த்தர் சொன்னார்ல, நீ இந்த தேசத்தை விட்டு போகாது. ஏன்னா அந்த தேசத்தில் பஞ்சம், விவசாயமே பண்ண முடியல. எல்லாரும் பஞ்சத்தில் கலங்கி இருக்கும்போது ஈசாக்கின் இடத்துல கர்த்தர் பேசுகிறார், நீ போகாதப்பா, உங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லியிருக்கேன். யாருக்கு? ஆபிரகாமின் தேவன் நான் உன் தகப்பனுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி, இந்த தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையை நம்பி விதைச்சான், 100 மடங்கு பலன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. வேத வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் அதை சுதந்தரிக்க முடியும். வேற யாரும் அதை என்ன பண்ண முடியாது, சுதந்தரிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேச்சாளர்கள், இன்னைக்கு அரசியலில் பார்த்து நிறைய பேச்சாளர்கள், ஒருத்தர் கலராக விடுறார், ஒருத்தர் ஸ்கிரிப்டாக பேசுறாரு, ஒருத்தர் எதுகை மோனையில் பேசுறார், ஒருத்தர் தத்து திணறி பேசுறாரு. நிறைய பேச்சாளர் இருக்கிறாங்க பாருங்க. கம்பராமாயணத்தை எழுதுந்து யாரு? கம்பர் தானே, சேக்கிழார், இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. மாத்தி கீத்தி ஏதோ ஒன்று பேசி அந்த இடத்துல பார்த்துல விசில் பறக்கும், கையை தட்டும், அதோடு முடிஞ்சிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அங்கோடு போய் விடுவதில்லை. வாழ்க்கை முழுவதும் தொடர்கிற வார்த்தை, வாழ்க்கை மாற்றுகிற வார்த்தை, வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசின வார்த்தை ஆபிரகாமை கெடுக்கல, ஈசாக்கை கெடுக்கல, அவர்களை வாழ வைத்தது. தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை யார் குடும்பத்தையும் கெடுப்பதில்லை, எல்லா குடும்பத்தையும் வாழ வைக்கிற வார்த்தை, ஜீவனடைய பண்ணுகிற வார்த்தை, உயிரடைய பண்ணுகிற வார்த்தை, சுகத்தை கொடுக்கிற வார்த்தை, வல்லமையான வார்த்தைகள். ஹல்லேலூயா. எந்த வார்த்தையும் பொய்த்து போகாது. வார்த்தையை நம்பாம கெட்டவன் உண்ட ஒழிய கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கெட்டவன் ஒருவனும் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ
ஈசாக்குடைய பெயரையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பெருமைப்படுத்தி இருக்கிறார். அவனை தூஷிச்சாங்க, வெறுத்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனால் அவர்கள் மத்தியில் அவனுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தி அவனை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47:7. 47:7. Genesis 47:7. பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். கவனிங்க, யாரங்க ஆசீர்வதிக்கிறது? பார்வோன் யாருங்க? ராஜா. ஆனா யார் பிளஸ் பண்றது? யாக்கோபு. யாக்கோபுனா பண்ணையாரா அவரு? இல்லையே. யாக்கோபு பஞ்சம் பழைக்க வந்திருக்கான். எங்க? எகிப்து அவன் சொந்த நாடா? அவன் வாழ்ந்த ஊரா? கிடையாது. பஞ்சம் பழைக்க வந்திருக்காங்க. குடும்பமா 76 பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் யாக்கோவோடு இருந்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏன் ரொம்ப வயசான காலத்துல வர்றாருங்க? ஏன் ரொம்ப வயசான காலத்துல வந்தாரு? ஏன் அவருடைய பெயர் ரொம்ப பெரிய ஓரளவு கனப்படுத்திட்டார் ஆண்டவர். ஆனால் ஒரு பெரிய பிரஸ்தாபம் ஆகலை, ஒரு பெரிய மேன்மை கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன், தந்திரவாதி. எப்படியோ தந்திரமாக என்ன பண்ணிக்கணும்? வாங்கிக்கணும், ஏமாத்திடணும். 4 திருமணங்கள் இல்லை. இதனால குடும்பத்தில் நிறைய மன உளைச்சல்கள் பாருங்க. அவனுடைய தந்திரத்தினால தான் அவன் குடும்பமே பிரச்சனை வந்தது. அங்கிருந்து புறப்பட்டு போய் மாமா வீட்டுக்கு போனார். மாமா வீட்டில் மாமா இவருக்கு மேலே பயங்கரமான ஆள், எத்தனுக்கு மேலே அவருக்கு கொஞ்சம் ஏமாத்தினாரு. அங்கே பார்த்தீங்கன்னா 4 கல்யாணம், 4 கல்யாணம். பிள்ளைகளால் பிரச்சனை. ஒருத்தன் என்ன பண்ணிட்டானுங்க? யோசேப்பை வித்துட்டானுங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் தானே தெரியுது, அதுக்கு முன்னாடி பிள்ளை போயிட்டானே வலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீனாள், அவள் லவ் பண்ணி ஊரை சுற்றி அவள் வாழ்க்கை கெடுத்துட்டா. அதுக்கு போய் கேள்விப்பட்டு லேவியும் செபுலோனும் போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த சீகேம் பட்டணம் போய் என்ன போயிட்டு எல்லாரும் வெட்டி போடுறானுங்க. யோசிச்சு பாருங்களேன். அவனுக்கு நிம்மதி இல்லைப்பா, நான் கொஞ்சம் ஜனம் இருக்கிறவன், என்னை ஏண்டா என் வாசனையை கெடுக்குறீங்க, என் பேரை கெடுத்துட்டீங்களேன்னு சொல்லி வேதனைப்பட்டான். காரணம் என்ன தெரியுமா? தேவன் வைத்த மேன்மைகள் சில நேரம் நமக்கு கிடைக்காம போறது காரணம் என்னன்னா, தேவனுடைய பார்வைக்கு பிரியமா இல்லாம வாழ்றதுனால நிறைய நஷ்டங்கள், மன உளைச்சல்கள், கஷ்டங்கள், துக்கங்கள் வருகிறது. ஆனால் என்றைக்கு தேவனை பார்க்க முகம் திருப்புகிறோமோ, தேவன் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். அன்னைக்கு அப்படிதான் அந்த யோசேப்பை பார்ப்பதற்கு முன்பதாக அவர் கடந்து வந்த பாதைகள் மிக மோசமானது. கடைசியா சொல்றார், எகிப்துக்கு போ. ரொம்ப நாள் கழிச்சு பேசுறார், எகிப்துக்கு போ, அங்க யோசேப்பு தான் உன் கண்ணை மூடுவான், கவலைப்படாத நீ போ. கடைசியா பேசினார். வயசாகும்போது தான் சில நேரம் தேவன் பேரில் விசுவாசமே வரும். வாலிப நாட்களில் சில பேர் ஆடி அட்டகாசம் பண்ணிடுவாங்க. அந்த வயசாகும்போது என்னை யாருமே இல்லையா தோத்துன ஆண்டவர், அப்போதான் என்ன பண்ணுவாங்க? அது சொல்லி ஆண்டவராச்சு யாராச்சு நாங்கள் எங்களுக்கு தெரியாதா, எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும், நான் பார்த்துருவேன் தீத்துருவேன். பாவமாக இருக்கும். வயசான காலத்தில் பார்த்து ஒரு கோழி மாதிரி சுருண்டுருவாங்க சில பேர். பண்ண அட்டகாசம் அவ்வளோ இருக்கும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் சுருங்கி போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையே, வாழ்கிற வாழ்க்கை ஒரு நல்ல ஓட்டமாக இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு 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 சூழ்நிலையில் எங்கே வந்து சேர்ந்துட்டார் இவர்? யோசேப்புக்கிட்ட வந்து சேர்ந்துட்டார். அதனால் கர்த்தர் சாகும்போது அவருடைய மரணம் மிகப்பெரிய மரியாதையோடு நடந்தது. எங்க? எகிப்தில். யாருடைய தகப்பன் தெரியுமா அவரு? யோசேப்பின் தகப்பன். அந்த ஒரு பெரிய கௌரவத்தில் இராணுவ மரியாதையோட ஒரு பெருமையோடு கூட கனத்தோடு கூட அவருடைய அடக்கம் நடந்தது. அல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய பிள்ளையை நீ கர்த்தரை தேடி உண்மையாய் தேவனை பின்பற்றி வந்துட்டீன்னா, தேவன் உன்னை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்லவே மாட்டார். உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். சொல்லுங்க, உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். இப்படி திரும்பி சொல்லுங்க, உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். நம்ம 2 பேரும் சொல்ல மாட்டீங்க, எல்லாம் சொல்லுங்க, நாங்க பார்க்குறோம். இந்த பக்கம் சொல்லணும்னு சொன்னா இப்படி கம்முன்னு சைலண்டா உட்காராது.
சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்ப. பின்னாடி சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஹல்லேலூயா. நீங்க வாழ்த்தும் போது தான் அந்த வாழ்த்து உங்களுக்கும் பலிக்க ஆரம்பிக்கும். பக்கத்தில் இது வந்து உட்காந்துக்குதா, ஆசீர்வாதமா இருப்ப, எப்படி ஆசீர்வாதமா இரு, எப்படியா போ, என்ன பண்றது, சொல்லிட்டாரு பாஸ்டர், சொல்லித்தானே தொலையணும். ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, நீங்க வாழ்த்தும் போது தேவன் உங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம் 41 ஜெனசிஸ் 41:38. 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவரும் உண்டோ என்றார். ஹல்லேலூயா. வேற யாரும் இருக்காங்களா தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல? இந்த யோசேப்பு அடுத்தது படிங்கம்மா, அப்படியே கண்டினியூ பண்ணி. சிங்காசனத்துல மட்டும்தான்ப்பா நான் பெரிய ஆளா இருப்பேன். என் ஜனம் எல்லாம் உன் வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க, அடங்கி நடப்பாங்க. அப்படிதானே போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இதே எகிப்து தேசத்துல அடிமையா வந்து வீண் பழிய சுமந்து இந்த போறான் பத்தியா, படுபாவி, உண்ட வீட்டுக்கே என்ன பண்ணிட்டான், துரோகம் பண்ணிட்டான். போத்திபாருடைய மனைவியே கை பிடிச்சிக்கிட்டான்னா பாத்துக்க, வாய்கள்லாம் சும்மா வந்திருக்கும், என்ன போய் பாவி இப்படி பண்ணிட்டானே, பேசி தள்ளி இருப்பாங்க. அவனை தெருவெல்லாம் கைது பண்ணி கூட்டிட்டு போய் அடிச்சு கூட்டு. இன்னைக்குன்னா வந்து வேன் இருக்குல்ல, கை காமிச்சுன்னு ஏறுறான், வேனில் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கை காமிச்சுன்னு ஏறுறான், அடிடுறான். எங்கே போகிறதுக்கு? அன்னைக்கு அப்படியா பெண்டு பிச்சு எடுத்துருவானுங்க, அன்னைக்கு உரிச்சிருவானுங்க, அன்னைக்கு இல்லை நடக்க வச்சு அடிச்சு அடிச்சு கூப்பிட்டு போயிருப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. வேதனை தாங்க முடியாது, பேசுறதுக்கு நாதி இல்லைங்க. எப்பா என் யோசேப்பு அப்படி செஞ்சிருக்க மாட்டான்ப்பா அப்படி சொல்றது யாரா, என் ஃப்ரெண்டு செஞ்சிருக்க மாட்டான், இல்லை என் மச்சான் இல்லை என் மகன் செஞ்சிருக்க மாட்டான் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அனாதையான கோலம். அதே எகிப்துல ரொம்ப வேதனையோட அவமானத்தோட ஜெயிலில் போனால் அங்கே சீனியாரிட்டி இருக்குது. இவனோட இவன் பெரிய கிரிமினல், அவனோட அவன் பெரிய கிரிமினல். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சிம்பிளான குற்றம் பண்ணால் அங்கே உள்ள என்ன பண்ணோம், எடுபடி வேலை செய்யணும். யாருக்கு? பெரிய குற்றவாளிக்கு என்ன பண்ணோம், எல்லாம் அடிப்பானுங்களாம். உள்ளே என்ன அடிப்பானுங்களா, வேலை செஞ்சு கொடுக்கணும், கால் அமுத்தி விடணும் சீனியருக்கு. அது மாதிரிலாம் இருக்கு பாருங்க. அப்போனா எவ்வளோ கேவலப்படுத்திருப்பானுங்களா அவனை. டேய் எவ்வளோ திமிரடா உனக்கு, வேலை கொடுத்தா அங்கே போய் கைப்பிடிச்சி இழுப்பியா? இல்லை, அவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்ற ஒரு மனிதன் தான் யோசேப்பு. கர்த்தர் அவனை கைவிடவில்லை. எகிப்தின் ஜனங்கள் எல்லோரும் அவனை அறியாமல் காலையோ கையையோ அசைக்க கூடாது என்று கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் பேரை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எந்த ஊர்ல நீ செய்யாத குற்றத்துக்கெல்லாம் பழி சுமந்தியோ, எங்கெல்லாம் வீண் பழிய சுமந்தியோ, எந்த ஊர்ல தலை குனிஞ்சு நின்னையோ, உன் பேர் நற்பெயர்லாம் கெட்டு போச்சு நீ எதிர்பார்க்காம, நீ நினைச்சு கூட பார்க்காம உன் பேர் கெட்டு அசிங்கமா போய் தலை குனிஞ்சு வேதனையோட வெளியே சொல்ல முடியாத உள்ளேயே குமுறி கொண்டிருந்தையோ, இயேசுவை நம்பிப்பார். இயேசுவை உறுதியாய் பிடித்துக்கொள், அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள். கர்த்தர் அதே இடத்துல, நீ இருக்கிற இடத்துல உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அவன் எவ்வளோ இல்லை சொல்ல முடியும். சொல்லி அழுறது யாரா இருக்காங்களா? எந்த நண்பன் கூட இல்லை, கூட ஜெயிலையும் நண்பன் இல்லை, வெளியும் நண்பன் இல்லை, உறவும் இல்லை, எதுவும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம். சில விஷயங்கள் நமக்கு யார்கிட்ட சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணும். சொல்லி அழுதுட்டா அப்படியே பாரம்லாம் போன மாதிரி இருக்கும். யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் மனதில் இருக்கிற பாரங்கள், உன் மனதில் இருக்கிற கவலைகள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் இருக்கலாம். கர்த்தரிடத்தில் சொல்லு. உன் பாரம் எல்லாவற்றையும் அவர் நீக்குவார், உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
ஆமா, நம்முடைய பெயரை அவர் தானே பெருமைப்படுத்த முடியும், அவர் தானே ஆசீர்வதிக்க முடியும். 4 பேர் 4 விதமா பேசுவான். என்ன பேசுவாங்களே, நிறைய பேர் பேசுவாங்களே, வாய்க்கு வந்தபடி பேசுவாங்களே, பேசதான் செய்வாங்கல்ல. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்தா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நம்ம நல்லது தாங்க செஞ்சிருப்போம், உண்மையே நல்லதுதான், மனசார நல்லதா செஞ்சிருப்போம், நல்லா இருக்கணும் தான் செஞ்சிருப்போம். ஆனா நம்ம நல்லா இருக்குது கெடுத்துருவாங்க அவங்க. கொஞ்சம் நெஞ்சம் நல்லா இருக்குது அவங்க கெடுப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாயிருங்க. தேவன் உங்களை தேசத்திலே உயர்த்துகிறதை, உங்கள் பட்டணத்திலே உயர்த்துகிறதை அநேகருடைய கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். சில பேருக்கு அடுத்தவங்களை பேசணும்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்கும், அப்படி குளு குளு குளுன்னு இருக்கும். நம்மளை சொல்லிட்டா சுருக்குன்னு ஒன்னே ஒன்று சொன்னா ஐயோ அப்படி சொல்ல. அடுத்தவங்களை பேசும்போது உனக்கு ஜில்லுன்னு இருக்குல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. ஹல்லேலூயா. இந்த அப்படியே ஏதோ ஒன்று மெல்லணும் போட்டு ஏதோ ஒன்று அப்படியே ஒன்று பேசி 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 டைம் பாஸ் ஆகலையா? என்னது என்ன கர்மம் இவ்வளோ நாத்தடிக்குது, நிற்கவே முடியல என்னால. இங்க எப்ப இந்த பக்கம் தான் வருது பாரு, கவனிங்க. டைம் பாஸ் ஆகலையா? டைம் பாஸ் ஆகுறதுக்கு யாரையோ எவனையோ எவளையோ யாரும் கிடைக்கலன்னா பாஸ். ஹல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவன் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐசுவரனுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமா, போதும். ஹல்லேலூயா. ஆமா, இவன் சகேயு ரொம்ப குள்ளமான ஒரு மனுஷன். அன்னைய காலங்களில் டாக்ஸ் கலெக்டர், ஒரு வரி வசூலிக்கிறவன். ஒரு ஊருக்கு அப்படி மொத்த வரி செலுத்திடுவாங்க. செலுத்திட்டு இவங்க அந்த மக்கள்கிட்ட அதிக வட்டி போட்டு என்ன பண்ணிக்குவாங்க, வசூலிச்சுக்குவாங்க. ஏழை மக்கள்னால அன்னைக்கு பயங்கரமாக திட்டுவாங்க பாருங்க, ரொம்ப சாபமாக விடுவாங்க. வட்டிக்கு எல்லாமே அவன் மேலே நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சகேவா ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி இருப்பான். அவ்வளோ மோசமான வாழ்க்கை, அவ்வளோ பண ஆசை, பண வெறி. அவனுக்கு என்ன ஆசை? பணம் தேவைதான். வசனம் சொல்லு, பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கிறது அது ஒரு நல்லது தான், குடும்பத்துக்கு தேவை, நம்முடைய எதிர்கால பிள்ளைகளுக்கு தேவை தான். ஆனால் பண ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா தீமையும் கொண்டு வந்துடும். பணத்துக்காக எதை வேணால் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. தூக்கம் வருதா? ஹல்லேலூயா. பணம் தான் பணம் வந்து பணத்தினால எல்லாத்தையுமே சாதிக்க முடியாதுங்க. பணம் எல்லாத்தையும் சாதிச்சிடலாமா? பணத்தினால எல்லாமே சாதிக்க முடியாது. ஆமாம், அதனால் பண ஆசையை வெறுத்துட்டு பண தேவைக்காக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ இப்படி ஒரு பண ஆசையில் அவன் நிறைய வட்டி, இப்படி மோசமான சாபங்களெல்லாம் வாங்கி சேர்த்துருக்கிறான். இப்படி இருக்கும்போது அன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவரை ஒரு பிரபலமான மனிதர்னு சொல்லலாம்ல, ஒரு ஹீரோ மாதிரி. இல்லை ஹீரோ தான், ரியல் ஹீரோ தானே. அவர் போகும்போதெல்லாம் மிராக்கிள் நடக்கும், செத்து போனவனை எழுப்புவார், குருடனை பார்க்க வைப்பார், ஊமையனை பேச வைப்பார். அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம்னா அது வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இல்லை. என்ன செய்கிறார் இன்றைக்கி, என்ன செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட்டம் மீட்டிங் போடுறாருன்னா
அன்னைக்கு நிறைய பேர் இருந்துக்கும், ஐயோ ரோசாப்பூ மாதிரி இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? ஆமா, ரோசாப்பூ மாதிரி இருக்கிறாராம் கலரு. அவரை பார்க்கறதுக்கு அந்த கலரை பார்த்தே ஓட்டு போட்டுடலாம். கலரை பார்த்து ஆளை பார்த்து ஓட்ட போட்டுறாத, எல்லாவற்றையும் புரிந்து எல்லாம் ஓட்டு போடுங்க. போடும்போது கலரை பார்த்தே ஓட்டு போடலாம். அதே போல இவங்க இந்திரா காந்தி அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஹெலிகாப்டர் என்ன பண்ணுவாங்க, ரோஸ் என்ன பண்ணுவாங்க, ரோஸ் பூ போடுவாங்க. அவங்க இதை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். அப்போ இது மாதிரி கூட்டங்கள் சாதாரண சின்ன சின்ன நபர்கள் வரும்போது அப்படின்னா பயங்கரமான மிராக்கிள் நடக்குன்னு எப்படி கூட்டம் இருக்கும், அலமோதுற கூட்டம். இவர் எப்படி இருக்கிறாரு? குள்ளமா இருக்கார். யாரு? சகை குள்ளமா இருக்கான். அவன் இவனுக்கு எங்கடா போய் பார்க்கறது ஒண்ணுமே தெரியல. நமக்கு இந்த மரம் தாண்டா கரெக்டுன்னு சொல்லி காட்டத்தி மரத்து மேல ஏறி பார்க்கறான். பார்க்கும்போது எல்லாரும் பார்த்துருப்பாங்க, டே எங்க இருக்கா பாடுறாவ, எவ்வளவு பேர் திட்டிருப்பானுங்களே, சும்மா வந்துருப்பானுங்க. ரொம்ப கேவலமா பேசுறோம்னு வச்சுங்களேன். அப்போ எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இயேசு உடனே பார்த்தார், ஏய் சகை இறங்கி வாப்பா, உன் வீட்டில் சாப்பிட போறேன். சகை இறங்கி வாப்பான்னு சொல்லும்போது எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, உன் வீட்டில் இன்னைக்கு சாப்பிட போறப்பான்னு சொன்ன எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவரு பாவியான வீட்டுக்கு போறாரு, அவன் வட்டிக்காரன், அவன் பண ஆசை பிடிச்சவன், ஊரெல்லாம் ஏமாத்திட்டு திரிறான், அவன் வீட்டில் போய் காலை வைக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு பாவி இதெல்லாம் கிடையாது. எல்லார்கிட்டையும் போகணும், பேசணும், அவன் வாழ்க்கையை மாற்றுவது தான் எங்களுடைய வேலையே. அல்லேலூயா. எவ்வளவு மோசம், வாழ்க்கையை மாற்றுகிறது தான் வேலையே. சத்தியம் தெரியாதவங்களுக்கு, சத்தியத்தை தெரிஞ்சவங்க என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். சத்தியம் தெரியாதவங்களுக்கு வேற அன்பை செலுத்தியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அவனை கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே அவன் கூட வீட்டுக்கு போய், அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நம்ம எட்டி பார்க்கலான்னு வந்தோம். என்னது? எட்டி பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கே வரேன்றாரு. அல்லேலூயா. சில நேரம் சபையில் வந்துட்டு போயிடலான்னு வந்தவங்க, சும்மா போனன்னு வந்தவங்க எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு மிகப்பெரிய நிலையில மாறி இருக்கிறாங்க. அல்லேலூயா. சும்மா வந்துட்டு போயிடலாம், எட்டி பார்க்கலாம். அன்னைக்கு அவன் எட்டி பார்க்க தான் வந்தான். வீட்டுக்கு போயிட்டு உக்காந்தார். அவர் ஒன்றுமே சொல்ல, அவனே கடகடன்னு பேசுகிறான். ஆண்டவரே, இனிமேல் நான் யாருக்கிட்டையாவது வட்டி வாங்கியிருந்தேன்னா, அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா 4 மடங்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் இவர் ஒன்றுமே சொல்ல, இவர் சிரிக்கிறார், ஒன்றுமே சொல்லலை. அவனே சொல்கிறான், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். இயேசுவும் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா, இயேசுவும் வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா டிசிஷன் நீ எடுக்க, நீ தானாகவே எடுத்துருவ. யாரும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே படாது. இயேசு உள்ள வந்துட்டா போதும், தானாகவே எல்லாம் வந்துடும், தானாகவே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்படிதான் சகேவு தானாவே சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே அவர் சொன்னாரு, ஏய் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சியா? அல்லேலூயா. இப்போ வெளியே போறான். எல்லாம் கூப்பிட்டுட்டே வாடா, போன வாரம் தான் 1 லட்சம் ரூபா கொடுத்துருந்தா 4 லட்சம் எடுத்துட்டு போடா, ஏய் 50,000 2 லட்சம் எடுத்துட்டு போடான்னு கொடுத்தோன்னு எல்லாம் அப்படியே பிரமிக்கிறான். அண்ணா சகை என்ன ஆச்சு? ஏய் சகைடா அப்படின்னு. இப்ப என்ன பண்ண, ஐயோ அவன மாதிரி அவன் மனம் திரும்பிட்டான்டா, அவன் நல்லா ஆயிட்டான்டா, சூப்பர் ஆயிட்டான்டா. கெட்டு போன பெயரை தேவன் பெருமைப்படுத்தினார். அவன் பேரு கெட்டு நாசமா போய் அசிங்கப்பட்டு அந்த ஊர் முழுக்க அவனை தலையே நிமிர முடியல. கர்த்தர் அவனுடைய தலையை நிமிர பண்ணி அவன் பெயரை பெருமைப்படுத்தி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இனி வெளியே போகும்போது திட்டுவானுங்க அவனை, நல்ல மனுஷையா, 4 மடங்கு திரும்ப கொடுத்துட்டாரியா. வணக்கம் வச்சிருப்பான் அல்ல, மேல போகும்போது வாராம்பு, என்னது வாராம்பு, ஊராட்சி ஒலையில போட்டவன் அப்படின்னு சொன்ன வாழ்க்கை. ஏய் சகை போற, நல்லா இருக்கியாப்பா, இப்போ ரொம்ப சந்தோஷம் அப்படி. அவனுடைய எப்படி இருந்திருக்கும், அவன் அப்படியே அவன் எங்கேயோ ஒரு நாள் திட்டிகிட்டே இருந்தான் நம்மளை பார்த்து, இப்போ நம்ம அப்படியே மிதக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணியிருப்பான். அல்லேலூயா. இந்த மாற்றத்தை தேவன் ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த ரட்சிப்பை அவர் ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த மேன்மை அவர் ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாராலையோ, வேற எந்த தெய்வத்தாலேயோ, வேற எந்த சக்தியாலேயோ, வேற எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உன் வாழ்க்கையை மாற்றி உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து அவரே உன்னை வாழ வைக்க முடியும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்படி எழுந்து நிற்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
2 சாமுவேல் 7:9. நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நிறைய யுத்தம் பண்ணிட்ட, நிறைய சண்டை போட்டுட்ட, என் மக்களை நீ பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற. நான் உன்னை எப்படி வைக்க போறேன் தெரியுமா? நீ போகிற இடத்துல நான் உன் கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்னாடி நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரிய ஆட்கள் இருக்கான் தெரியுமா, அந்த ஆளுகள் ஈக்குவலா உன் பேரை நான் உயர்த்த போகிறேன், பெருமைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. ஆமா, சிமேயி கேவலமா திட்டுறான். யார? தாவீதை கேவலமா திட்டுறான். ரத்த பிரியனே அசிங்கமா திட்டுறான். கூட இருக்கவன் சொல்றான், சொல்லு தாவீதை வெட்டிடுறேன்றான். இல்ல இரு, அவன் பேசுறது கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சவுல் வந்து விரட்டுறான் கொலை செய்யறதுக்கு. தாவீதை கொன்னுறணும், அழிச்சிடணும். இவன் எந்த துரோகம் பண்ணல. விரட்டி 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 வரான். 2 முறை கொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் கொல்லவில்லை. சொன்ன காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் நான் கொல்ல மாட்டேன். இந்த 2 காரியத்தை கர்த்தர் கவனித்தா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இன்னைக்கு பாஸ்டர்ஸ்க்கு விரோதமா அசால்ட்டா பேசுறீங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை விசுவாசிகள் பேசினா அது ஆபத்து. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் மேல பேசக்கூடாது. அதை கர்த்தர் பார்த்தார். இரண்டாவது என்ன சொன்ன? சிமேயி ரொம்ப கேவலமா பேசுறான். ஆனா இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு போனார்ல. அதனால கர்த்தர் தாவீதின் பெயரை மிக முக்கியமான ஒரு பெரிய பெயராய், அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தி அவனை ஆசீர்வதித்து இருதயத்திற்கு ஏற்றவனாய் கர்த்தர் வைத்தார்.